2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் திரு விஜய் அவர்களுக்கு 2 லட்சத்துக்கும் மேலே வாக்குகள் இருக்கு. எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ புசி ஆனந்த் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னது சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கரும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது, ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டபுள் மடங்கு க்ரோ பண்ணி தருவோம். அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாக்குகள் இருக்குது. இதை புசி ஆனந்த் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்தப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி விஜய் அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாக்குகள் 2 வாக்குகள் இருக்குது. ஒரு தொகுதியில் 80,000 வீடுகள் மேலே இருக்குது. அந்த 80,000 வீட்லேயும் உங்களுக்கு ஒரு வாக்காவது இருக்கும். அதனால் நீங்கள் பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்துங்க. பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்தி ஒவ்வொரு வீட்லேயும் உங்கள் கொள்கைகளை பரப்ப வேண்டும். ஸோ உங்கள் கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிராஃப் ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்தது. விஜய் அவர்களுக்கு 20% 25% வாக்குகள் இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நம்பிக்கையில் தான் யாருக்கும் கூட்டணி இல்லாமல் நாம் டிசம்பர் மாதம் வரைக்குமே களத்தில் இறங்குவோம். அதாவது இப்போ வரைக்கும் களத்தில் இறங்கலை, இனிமேல் களத்தில் இறங்கி வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற முடிவை பண்ணியிருந்தாங்க. அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ புசி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் இருக்கு. ஒரு வீட்டில் மட்டுமே விஜய் அவர்களுக்கு 1லிருந்து 3 வாக்குகள் இருக்கு. பெண்களோட வாக்குகள், அதுக்கப்புறமா முதல் வாக்காளர்களோட வாக்குகள் இருக்கு. 3 வாக்குகள் ஒரு வீட்டில் மட்டுமே இருக்கு. ஒரு தொகுதியில் 80,000 வீடுகள் இருந்தால் அதுல 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் திரு விஜய் அவர்களுக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் திரு விஜய் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் மிகப்பெரிய இம்பேக்ட் திரு விஜய் அவர்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ரிப்ளை சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் புசி ஆனந்த் சொன்னது எல்லாமே உண்மை தான். இப்போ நீங்கள் கணக்கெடுப்பு எடுத்தால் விஜய் அவர்கள் சிஎம்மாக வரணுமா இல்லை ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக வரணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஆப்வியஸாக எல்லாம் விஜய் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ கணக்கெடுப்புலேயும் வரும்போது ஈவன் நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கு 20% வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 20% வாக்குகளாக வருமா, அது ஒரு வேற கொஷின். அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர் வேற, வாக்குகள் போடுபவர் வேற. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 20%ல் 3ல் 1 பங்கு தான் விஜய் அவர்களுக்கு வாக்குகளாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்புகள் எல்லாமே முழுசாக வாக்குகளாக மாறாது. 20% வாக்குகள் வரும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது சாத்தியக்கூறுகள் கம்மி. இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு அந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்குகள் ஆதரவு பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரோட் ஷோ நடத்தலாம், மக்களிடம் பிரச்சாரம் பண்ணலாம். சீமான் அவர்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஆதரவு இருக்கு. ஆனால் அந்த ஆதரவுகள் எல்லாமே வாக்குகளாக மாறணும்னா களத்தில் இறங்கி போராடணும், மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ரிப்ளையை சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ரிப்ளையும் அனலைஸ் பண்ணி விஜய் அவர்கள் அடுத்த ஒரு 10 மாதத்துலேருந்து களத்தில் மக்கள் எப்படி சந்திக்க போகிறாங்க, ஸோ மக்களோட பிரச்சனைகளை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க, மக்களுக்காக எப்படி குரல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எத்தனை வாக்குகள் விஜய் அவர்களுக்கு இருக்குது, எத்தனை பேர் வாக்குகள் போடுவாங்க, ஸோ நீங்கள் விஜய் அவர்களுக்கு ஓட் போடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகவலும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தொகுதிக்கும் திரு விஜய் அவர்களுக்கு 2 லட்சத்துக்கும் மேலே வாக்குகள் இருக்குது. எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ புசி ஆனந்த் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னது சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கரும் சொல்லியிருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி
உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகாமல் இருக்குது, ஒரு ப்ராப்பரான அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? உங்கள் பிஸ்னஸை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணி எடிட் பண்ணி மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை டபுள் மடங்கு க்ரோ பண்ணி தருவோம். அதுவும் ரொம்ப 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 கம்மி பட்ஜெட்டில். அதாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு வாக்குகள் வந்து இருக்குது. இதை வந்து புசி ஆனந்த் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தமிழகத்துக்கு வந்தப்போ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு வாக்குகள் 2 வாக்குகள் வந்து இருக்குது. ஒரு தொகுதியில் 80,000 வீடுகள் மேலே வந்து இருக்குது. அந்த 80,000 வீட்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு வாக்காவது வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பூத் கமிட்டிகளை வந்து ஸ்ட்ராங் படுத்துங்க. பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்தி ஒவ்வொரு வீட்லேயும் வந்து உங்கள் கொள்கைகளை வந்து பரப்ப வேண்டும். ஸோ உங்கள் கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஹையாக வந்து இருந்தது. விஜய் அவர்களுக்கு 20லேருந்து 25% வாக்குகள் வந்து இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து யாருக்கும் கூட்டணி இல்லாமல் நாம் வந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே வந்து களத்தில் வந்து இறங்குவோம். அதாவது வந்து இப்போ வரைக்கும் களத்தில் இறங்கலை, இனிமேல் களத்தில் இறங்கி வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிற முடிவை வந்து பண்ணியிருந்தாங்க. அதே ஒரு விஷயத்தை தான் இப்போ புசி ஆனந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது. முக்கியமாக பெண்கள் மத்தியில் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் வந்து இருக்கு. ஒரு வீட்டில் மட்டுமே விஜய் அவர்களுக்கு 1லிருந்து 3 வாக்குகள் வந்து இருக்கு. பெண்களோட வாக்குகள், அதுக்கப்புறமா முதல் வாக்காளர்களோட வாக்குகள் வந்து இருக்கு. 3 வாக்குகள் வந்து ஒரு வீட்டில் மட்டுமே வந்து இருக்கு. ஒரு தொகுதியில் 80,000 வீடுகள் வந்து இருந்தால் அதில் வந்து 80 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த புசி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ரிப்ளை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஸ் புசி ஆனந்த் சொன்னது எல்லாமே உண்மை தான். இப்போ வந்து நீங்கள் வந்து கணக்கெடுப்பு எடுத்தால் விஜய் அவர்கள் சிஎம்மாக வரணுமா இல்லை வந்து ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக வரணுமா அப்படின்னு நினைக்கும் போது ஆப்வியஸாக வந்து எல்லாம் விஜய் அவர்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ கணக்கெடுப்புலேயும் வரும்போது ஈவன் நான் எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கு 20% வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த 20% வாக்குகளாக வருமா, அது ஒரு வேற கொஷின். அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பவர் வந்து வேற, வாக்குகள் போடுபவர் வேற. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த 20%ல் 3ல் 1 பங்கு தான் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்குகளாக வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கெடுப்புகள் எல்லாமே வந்து முழுசாக வந்து வாக்குகளாக மாறாது. 20% வாக்குகள் வரும் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அது வந்து சாத்தியக்கூறுகள் கம்மி. இப்போ இருக்க அரசியல் சூழ்நிலைக்கு அந்த ஒரு விஷயம் நடக்காது அப்படிங்கிற விஷயத்த சவுக்கு சங்கர் அவர்கள் அவ்வளோ ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வாக்குகள் ஆதரவு வந்து பெறுவது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ரோட் ஷோ நடத்தலாம், மக்களிடம் பிரச்சாரம் பண்ணலாம். சீமான் அவர்களுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு பயங்கரமான ஆதரவு வந்து இருக்குது. ஆனால் அந்த ஆதரவுகள் எல்லாமே இந்த வாக்குகளாக மாறணும்னா வந்து களத்தில் இறங்கி போராடணும், மக்களோட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற ரிப்ளையை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் ரிப்ளையும் வந்து அனலைஸ் பண்ணி விஜய் அவர்கள் அடுத்த ஒரு 10 மாதத்துலேருந்து களத்தில் வந்து மக்களை வந்து எப்படி வந்து சந்திக்க போகிறாங்க, ஸோ மக்களோட பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க, மக்களுக்காக எப்படி வந்து குரல் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் வந்து எத்தனை வாக்குகள் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இருக்குது, எத்தனை பேர் வந்து வாக்குகள் வந்து போடுவாங்க, ஸோ நீங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட் போடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தகவலும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.